ஸோ லொகேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான். போன டைமே பேஸ் கட்டுறேன்னு சொல்லி ஒன்றுமே கட்டலை. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னா பேஸ் தான். அதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானே ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ என்னன்னா, நான் பாதி இது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. க்ரீப்பர் வெடிச்சதில் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் இப்போ அதெல்லாம் அடைச்சி விட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, வந்து வீடு கட்டிகிட்ருக்கேன். ஓகே, அதை அடைச்சி விட்டாச்சு. கிரீவெல்லாம் போட்டு அடைச்சிட்டேன். இப்போ நம்ம வுட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது, வீடை கட்டி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, வுட்டு ஒரு ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ வீடை கட்டி முடிச்சிடலாம். வீடு கட்டுறதுக்குலாம் ஃபுல்லாக ஸ்பீடு பண்ணிடலான் இருக்கேன். அது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா என்னத்த சொல்கிறது. ஐயோ தப்பாயிடுச்சு, ஒரு உடச்சிக்கலாம். ஸ்பீடு பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி ஸ்பீடே போட்டுடலாம், நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அது கொஞ்சம் ஸ்டக்காக பாட்டு இதாகிடுச்சா. ஓகே, நீ ஸ்லாபை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நீ ஸ்லாபு போய் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்லாபு இங்கடா ஸ்லாபு காணும். ஓகே, ஸ்லாபை வச்சு பண்ணிக்கலாம். இன்னும் ஏதோ ரெசிபி ஹாப்பரெல்லாம் இருக்குது. ஸ்லாபை போட்டு ஸ்லாபையும் ஸ்பீடு பண்ணுற, அதுவும் நல்லா காமெடியாக இருந்துச்சு பாருங்கள். சவுண்ட் எஃபெக்டில் போட்டு பண்ணியிருந்தேன்னா அது நல்லா இருந்துச்சு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு டார்ச்சுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். வீடு கட்டி ஓகே, அவ்வளோதான். நம்ம பேஸ் கட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு டோர் மட்டும் போட்டால் போதும். டோருக்கு என்கிட்ட வுட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். வுட்டு வர போய் எடுக்கணும். கொஞ்சம் ஆக்சஸ் செய்யாமல் நான் பிக் ஆக்சஸ் செஞ்சது கொஞ்சம் தப்பாக போச்சு. ஆனால் இந்த பிக்காக்ஸு இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும் ஒட்டையவே இல்லை. ஒரு பிசுறு கூடி தட்டலை. டமால்னு ஒட்டையவே இல்லைன்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் தாங்குச்சு நிறையா. ஓகே, இப்போ போய் நம்ம வுட் அடிக்கிறது தான் நம்ம வேலை. போய் வுட் அடிக்கலாம். இதையும் ஸ்பீடு பண்ணலாமா? எல்லாத்தையும் ஸ்பீடு பண்ணால் அப்புறம் எதுக்குடா வீடியோ போடுறேன்னு கேட்டுறாதீங்க. அது உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு தான் ஸ்பீடு போடுறேன். ஓகே, இப்போ மரத்தை வெட்டிக்கலாம். நம்ம இதையாச்சும் ஸ்பீடு பண்ணாமல் விட்டுருக்கேன். ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கே போர் அடிக்குது மரம் வெட்டிகிட்டே இருக்கிறதுக்கு. ஐயோ என்னடா வெட்ட மாட்டேதே. சரி, இதுவும் ஒரு கடுப்பேற்றிட்டு இருக்கு. நம்ம வேறு அடுத்த மரத்தை போகலாம். ஓகே, பேர்ட்ஸ் விட்ருக்கு. ஓகே, மரத்தை கட் பண்ணிக்கலாம். ஓகே, பேர்ட்ஸ் விட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது வெள்ளை வெள்ளைன்னு. அதில் தான் நான் வாழ்க்கையிலே முதல் டைம் மைன்கிராஃப்ட் விளையாடும்போது பேஸ் கட்டினேன். ஏன்டா நைட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வுட் மைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே சாம்பி கிம்பில் அடிச்சு பார்த்துட்டானுங்க. சரி, நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, டோர் மட்டும் செஞ்சுக்கலாம். டோர் செய்கிறதுக்கு இப்போ தேவையானது இருக்குது. பேர்ட்ஸ் டோரு காலையில் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சு தான் பண்ணிட்டுருக்கேன். பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சிடலாமா? அப்பாடி, செஸ்ட்டு இருக்குது. செஸ்ட்டு செஞ்சு உள்ள நம்ம அப்சீடியனில் எடுத்துக்கலாம். அவன் அடித்த அடியில் அயன் இங்கே தொலைஞ்சு போயிடுச்சுங்க. சங்கட்டமாக போச்சு. சரி, இப்போ 2 செஸ்ட் இருக்குது. அது லாங் செஸ்ட்டாக மாற்றிட்டு அதுக்குள்ளே நிறைய இது வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஒரு ப்ரெட்டு அதெல்லாம் நம்மளே வச்சுக்கலாம். ஓகே, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே, இதையும் அங்கே போட்டுரு. சிக்கனும் போட்டுரு. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன். அது உடன் பிக்காக்ஸா? அது ஒன்று கிராஃப்ட் பண்ணுமா? வேண்டாம். இதுதாங்க முக்கியமான தருணமே. இது எவ்வளோ தாக்கு பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ தூங்கிடலாம். இப்போ அடுத்த நாள் நைட்டு
அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக பிடிஞ்சிருச்சு. இந்த நைட்டு வேஸ்ட் பண்ணணும்னு தான் பண்ணேன். இப்போ இதை உடச்சிட்டு இன்னும் உடையவே மாட்டேங்குது. என்னடா இது? சரி, ப்ரெட்டாச்சு அடிச்சுட்டு வந்திருக்கேன். உட்டன் பிக்காக்ஸ் வச்சு அடிக்கலாம். ஓகே, அடித்து முடிச்சாச்சு. இப்போ வெளியே போயிட்டு டோரை ஃபஸ்ட்டு வைக்கணும். டோரை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஒரு நாய்ஸாக இருக்குது, எதுவும் கவலைப்பட்டுருக்கீங்க. நாய்ஸியாக இருக்குது. ஓகே, நான் இப்போ கிளியரான ஸ்பேஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே ஃபாரன்ஸ் மட்டும் வச்சுட்டா போதும், அந்த எபிசோடு முடிஞ்சிடும். சரி, இப்போ நான் ஸ்டோன் மைனிங் போக போகிறேன். ஓகே, ஸ்டோன் மைன் பண்ண வந்தாச்சு. இனி வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குங்கிறதுனால இப்போ பாருங்கள் ஸ்பீடாக ஓட போகிறேன். ஸ்டோன் போதும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒன்று, அவ்வளோதான். 9 ஸ்டோன் எடுத்திருக்கேன். 10 எதுக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் உடச்சேன்னு பார்த்தீங்கன்னா டோர் வைக்கிறதுக்கு தான். ஒரு வழியாக டோரு வச்சாச்சு. இனி ஃபாரன்ஸ் மட்டும் செஞ்சுட்டேன்னா அந்த எபிசோடை முடிச்சுக்குவேன். ஓகே, அப்போ போய் ஃபாரன்ஸ் செய்யலாம். அப்போ அடி இந்த ஃபாரன்ஸ் நான் போன எபிசோடில் செஞ்சிருந்தேன். நேற்றுக்கு இதில் 4 நிமிஷம் தான் இருந்திருக்கும் இந்த எபிசோடெலாம். ஓகே, நம்ம ஃபாரன்ஸ் வச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.